பாபர் மஸ்ஜித் விவகாரத்துல நம்ம முஸ்லிம்களை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி உச்சநீதிமன்றம் ஒரு அநியாயமான தீர்ப்பை, சட்டத்திற்கு புறம்பான தீர்ப்பை சொன்னார்களே, அந்த தீர்ப்பு சொல்லும் போது கூட உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொன்னார்கள், முஸ்லிம்களை நீங்க கலக்க முடியாதீங்க, உங்களுடைய வேற எந்த வழிபாட்டு தலத்திற்கும் பிரச்சனை வராது, ஏன் வழிபாட்டு தல பாதுகாப்பு சட்டம் இருக்கிறது என்று சொன்னார்கள். அது உங்களுடைய ஆலயங்களை எல்லாம் காக்கும் என்றார்கள், உங்கள் வழிபாட்டு தலங்களுக்கு அது அரணாக நிற்கும் என்றார்கள். நின்னுச்சா? வாரணாசி நீதிமன்றத்தில் ஒவ்வொருத்தனா வழக்கு தொடுக்கிறான். அந்த வழக்கை எல்லாம் வாரணாசி நீதிமன்றம் எடுத்து பள்ளிவாசல கலாய்வு பண்ண சொல்றாங்க. வேண்டாமா? மிகுந்த வருத்தத்திற்குரியது இந்த போக்கு. ஒவ்வொரு வழிபாட்டு தலங்களையா குறிவச்சு இவர்கள் செல்வார்களே, ஆனால் இந்தியாவை இது சுடுகாடா மாத்தி மக்களுக்கு மத்தியில் மதத்தின் பெயரால் மோதல் போக்கை உருவாக்குகிறார்கள். பள்ளிவாசல் இடிச்சாச்சு, அந்த இடத்துல கோவில கட்டிட்டோம், இப்ப ராமர் மகிழ்ச்சியா இருக்கிறாரு, கூடிய விரைவில் கிருஷ்ணரும் மகிழ்ச்சியாக இருப்பார் என்கிறார்கள். அப்படின்னா என்ன? கிருஷ்ண ஜென்ம பூமி என்று நாம் நம்பக்கூடிய இடத்தில் ஒரு பள்ளிவாசல் இருக்கா, அதுவும் தரைமட்டமாக்கப்படும் என்கிறார்கள். சொல்லாமல் சொல்கிறார்கள். அந்த இடத்திலேயும் கோவில் வரும் என்கிறார்கள். இங்கே ஒரு இந்தியனாக நாங்கள் கேட்பது, வழிபாட்டு தல பாதுகாப்பு சட்டம் என்று ஒன்றை ஏற்றினீர்களே, அரசியலமைப்பு சட்டத்தில் நீங்கள் அதை கொண்டு வந்தீர்களே, அதற்கு என்ன அர்த்தம்? இது முஸ்லிம்களின் வழிபாட்டு தலத்தோடு நிற்கும்.